ஹலோ மக்கள் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க போறோம்னா திருமுத்தி மலை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு லாரியில போயிட்டு நம்ம ஊர் மக்களோட நம்ம சொந்த பந்தங்களோட போயிட்டு அந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அவங்க எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. நம்ம அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அங்க எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ போலாமா? ஏங்க இந்த திருமுத்தி மலைக்கு வாங்க. மக்கள் ஃபேமிலிஸ், நான் லாரியில் போகிறதா சொல்லியிருந்தேன். லாரியில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஏறினதுனால எனக்கு இடம் இல்லை. ஸோ நானும் என் மாப்பிளையும் பைக்கில் தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாப்பிள்ளையை நான் காட்ட போகிறேன். இவனும் நானும் தான் பைக்கில் போக போகிறோம். ஹாய் சொல்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்? திருப்பத்தூர் போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது முக்கியமான 2 பர்சன்ஸை பார்த்தோம். அவங்க யாருன்னா என்னோட மாப்பிள்ளை. டேய் ராம, வா ஒரு ஹாய் சொல்லிட்டு போடா. ஹாய். என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். ஸோ இவனும் அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான். அங்கே போயிட்டு அசம்பிள் ஆகிட்டு நம்ம போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஜாலியாக வரும். போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வருவோம். நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பார்த்தோம். அவர் யாருன்னா என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன். எல்லாரும் ஒன்றா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபேமிலிஸ், நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமுத்தி மலை டேமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே கீழே போகிறதுக்கு எதுக்குமே வந்துட்டு நமக்கு பர்மிஷனே கிடையாது. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து திருமுத்தி மலை சட்டர்ன்னு சொல்லுவாங்க. கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன் நம்மக்கிட்ட ஐஃபோன்லாம் இல்லை, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. எப்போ கூட்டம் வரும்னா தைப்பூசம் அன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கும் வந்துட்டு இந்த ஏரியாலலாம் வந்துட்டு ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் சாமி கும்பிட வருவாங்க, நிறைய டூரிஸ்ட்டும் வருவாங்க. இங்கெல்லாம் போகிறதுக்கே நமக்கு பர்மிஷன் கிடையாது தான் ஃப்ரெண்ட்ஸ். தேன் பாறை அங்கே போனீங்கன்னா மலை தேன் கூடல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஸோ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு தேன் பாறையா. அங்கே போனால் மலை தேன் கிடைக்குமா? நான் வேற ஏதாவது கேட்டு போகிறேன் தம்பி. அங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து காண்டூர் கனால் பார்க்கலாம். ஹாய் மக்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபேமஸான வாக்கியல் ஃப்ரெண்ட்ஸ் கனால். அந்த காண்டூர் கனால் இதுதான் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் ஆள் எடுத்த தோழி முடிஞ்சு. இப்போ நான் வந்து ரொம்பவே முக்கியமான பிரச்சனை காட்ட போகிறேன். ஸோ இவங்க தான் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அன்பு. இவர் தான் வந்து நாகராஜ். இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த். அணிந்து மகிழுங்கள் ஆனந்த் சுகமான உள்ளாடை. மூணு பேருமே எனக்கு மாப்பிள்ளை முறை தான் பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். சிறை படம் பார்த்தியா? இவன் எப்ப பார்த்தாலும் சிறை சிறை சிறை. அது சிறை படத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா சிறை படம் பார்த்து அதுல வந்துட்டு அவன் மூழ்கிட்டான். சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அடுத்து எங்க போறோம்? நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் பார்க்க போறோம்.
கைஸ் இவர மாமா மாமா பையன். மாமா சொல்லுங்க, மக்கள் பயண சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. ஃபேமிலிஸ், நம்ம இப்போ திருமுத்தி மலைக்கு வந்துட்டோம். போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு நம்ம திருமூர்த்தில வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க கூட போய் தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம். சிறை படம் பாருங்க. அவன் சிறை மூவி லவர் ஆயிட்டான். அவன் சிறை படம் சஜஸ்ட் பண்றான். நானும் அந்த படத்துல குஜிலி கும்பா ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். படம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். படம் பாத்தீங்கன்னா ஏன் நீ லோத்தி அந்த சாங் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பக்கு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி காளைகளாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்ந்து விட்டுட்டு இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த காலமோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு இங்கே சுற்றிட்டு கிடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் மூவி வந்துட்டு ஒரு சீனில் ஜெயம் ரவியும் அந்த ஹீரோயினையும் வந்து நின்று பேசுவாங்க ஒரு இடத்துல, ஜெயம் படத்தில். அந்த இடம் வந்துட்டு இங்கே தான் எடுத்தாங்க. அந்த இடத்த வந்துட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே இங்கே பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் படத்தில் ஜெயம் ரவியும் அந்த ஹீரோயினையும் வந்து நின்று பேசிட்டு இருக்கிற இடம். மக்கள் ஃபேமிலி ஜெயம் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து மக்களே ஜெயம் படம் நீங்க தான் எடுத்தாங்க மக்களே. அந்த அதுல வந்து அந்த பேரும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜெயம் ரவி வந்து ஹீரோயினையும் மீட் பண்ணிக்கிற இடம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயம் ரவி அடி வாங்கினது வந்து இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அங்கேயும் போலாம் வாங்க. பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, பேரு மீனே வணக்கம்டா. உள்ள இந்த இடத்துல சுஜாதா அழகா கரெக்ட். நானும் கரெக்டா சொல்லிட்டான். அந்த ஹீரோனி பேர் வந்து சுஜாதாவும் அந்த ஜெயம் ரவிசாவும் வந்துட்டு நின்று பர்சனலா பேசிக்கிற இடம் தான் வந்துட்டு இந்த இடம். அந்த சீனை கூட நம்ம இதுல காட்டுறேன். மக்கள் ஃபேமிலி அந்த பாரம்பரியத்துல இங்க வர பக்தர்கள் நிறைய பொதுமக்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினைக்கிற மனசுக்குள்ள வேண்டிட்டு கையில சந்தனத்தை வச்சு அதை மேலே எறிவாங்க. அது வீசினாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சது நடக்கும்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த பாறைகளை தான் வாங்க மக்களே, அதையும் பார்க்கலாம். அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.